ஒரு நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணிட வேண்டாம். மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம எந்த புக்கு படித்தாலுமே அதை நம்ம பாட்டம் ஆஃப் த லைன் வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்குள்ள அந்த புத்தகம் படித்த பிறகு கேள்விகள் எழணும். ஸோ கேள்விகள் எழுந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை முழுமையாக புரிஞ்சிக்க முடியும். ஏன், எதுக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரணும், நம்ம கேட்கணும். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா அன்பே சிவம், நிகரற்ற அன்புடையோன் ஆகிய இறைவன் சொல்லுவாங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியவில்லை, ஏகனில் தேவன் அன்பு ஆவான். ஸோ எல்லா மதமுமே கடைசியாக சொல்லக்கூடியது அந்த அன்பு மட்டும்தான். இவ்வளோ அன்பாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் அனிமல் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது இறைவன் எப்படி ஏற்றுக்கொள்வான்? ஸோ இந்த இடத்துல நம்ம சிந்திக்க தவறிட்டோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சோம் அப்படின்னா நிஜமாக இறைவன் அனிமல் சாக்ரிஃபைஸ், அனிமல் கில்லிங் அப்படிங்கிறது இறைவன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் அதை விரும்பவும் இல்லை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தேங்க்யூ.